இறைவா, நாங்கள் மகிழ்ச்சியோடு அளிக்கும் இக்காணிக்கை உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. இப்புனித இல்லத்தில் ஒன்று கூடும் மக்கள் அனைவரும் இங்கு நடைபெறும் மர நிகழ்ச்சிகளால் நிலையான மீட்பை கண்டடைய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது திருப்பெயரெங்கும் ஆண்டுள்ள உலகம் அனைத்தையும் உமது மாற்றம் விளங்கும் ஆலயமாக்கினீர். எனினும் வழிபாட்டுக்கேற்ற இடங்களையும் ஆட்சிக்க நீர் தவறுவதில்லை. எனவே மனிதன் உழைப்பால் கட்டி எழுப்பிய இந்த ஜெப வீட்டை உமது மகத்துவத்திற்கு அர்ப்பணிப்பதில் மகிழ்ந்து அர்ப்பணிக்கின்றோம். இது மெய்யான ஆலயமாக திருச்சபையை குறித்து காட்டி வானகரின் முன்னடையாளமாக விளங்குகின்றது. அன்னையாம் கண்ணியிடமிருந்து பிறந்தவும் திருமகனின் உடலை உமக்காக அர்ச்சிக்கப்பட்ட ஆலயமாக்கி இறைத்தன்மையின் மொழி நிரம்பியதில் குடிகொள்ள செய்தி கிறிஸ்துவை மூளைக்கல்லாகவும் அப்போஸ்தலர்களை அடித்தளமாகவும் கொண்டு நீரை கட்டி எழுப்பிய திருச்சபையை புனித நகராக அமைத்துள்ளீர். தூய ஆவியால் உயிர் பெற்று அன்பால் ஒன்றாக பொருத்தப்பட்ட உயிர்ல கற்களை தேர்ந்தெடுத்து கட்டப்பட்ட ஆலயமாக இது விளங்க செய்தி. அங்கே தான் நீர் எல்லாருக்கும் எல்லாமுமாய் இருக்கின்றீர். அங்கே தான் கிறிஸ்துவின் ஒளிவிளக்கு முடிவின்றி சுடரீசும். ஆகவே இறைவா, கிறிஸ்து வழியாக நாங்கள் புனிதர் அனைவரோடும் உண்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் பாடுவதாவது. உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வதற்காக, ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் வீட்டிற்கு புனிதப்படுத்துகின்றேன். கதிருடன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உன் திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராக ஒன்று சேர்த்து வருகின்றேன். ஆகவே இறைவா, நாங்கள் உங்கள் திருமணம் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கிவிட வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு உங்களை திருமணமாக என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுபடமாக அவர் படித்தவாறே இந்த திருப்படியை நிறைவேற்றுகின்றோம்.
உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என். அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். தேவரே பருமனமும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனை மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள ஒளியை நன்றி எறிதலுடன் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கியர்கள் கொண்டாடுகின்றோம். இப்பலியினால் நீர் குளம் கணிய திருவுளமானி இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு ரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியாள், உம்முடைய புனித அப்போஸ்தலர், மறைசாட்சியர், புனித ஆசீர்வாதப்பர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளராகுமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உன்னோடு ஒப்புரவாக்கினை திருத்தலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று உன்னை மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திருச்சபை உம் அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் இவோன் ஆண்டகை, ஏனை ஆயர்கள், திருப்பணியாளர்கள் துறவிய உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. இக்கோவிலை உமக்கு நேர்ந்தளிக்கின்ற இந்த குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். இது அவர்களுக்கு மீட்பளிக்கும் இல்லமாகவும் வானக அருட்சாதனங்களின் உறைவிடமாகவும் அமைவதாக. இங்கு சமாதானத்தின் நற்செய்தி முழங்குவதாக, திருப்பலி செலுத்தப்படுவதாக. இவ்வாறு விசுவாசிகள் உயிரளிக்கும் இறைவாக்கினாலும் உமது அருளாலும் போதனை பெற்று இவ்வுலக பயணத்தை முறையாக நடத்தி நித்திய நகராம் எருசலேமுக்கு வந்து சேருவார்களாக. இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் இந்த உலகை விட்டு சென்ற அனைவரையும் உங்கள் அரசின் தயவுடன் ஏற்றவர்களும் நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடும் ஒரு மாட்சியை கண்டு என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நல்லோம் என்று கொண்டாடுகின்றோம். முதல் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமக்காக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்ற அப்போஸ்தலர்கள் மொழிந்ததை எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சும் என் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியை ஒற்றுமை வளர்த்தல திருமணம் கொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை